அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தனுராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் 2024 முதல் ஏப்ரல் மாதம் 2025 வரை ஒரு அற்புதமான காலங்களாகவே அமைப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள் சந்தித்து வந்த தனுராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு நன்மைகள் அமையக்கூடிய ஒரு காலமாகவே அமைப்பட்டிருக்கிறது. கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் லக்ன ராசிகளிலிருந்து 3ஆம் இடத்தில் சனி பகவான், 4ஆம் இடத்தில் ராகு பகவான், 6ஆம் இடத்தில் குரு பகவான், 10ஆம் இடத்தில் கேது பகவான் என்ற ஒரு அற்புதமான அமைப்பாக அமைப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பெயர்ச்சியுமே, எந்த ஒரு கிரக அமைப்புகள் 100% சாதகமான பலன்கள் கொடுப்பது கிடையாது. சற்று பாதகமான பலன்களை கொடுக்க தான் செய்யும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட அமைப்புகளில் அதிகமான சாதகங்களும் குறைவான பாதகங்களும் நிறைந்த ஒரு காலமாக இருக்கிறது. அப்போ வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வுகள் காணக்கூடிய, வாழ்வை மாற்றி வளமாக வாழக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த ஆண்டுகள், இந்த மாதங்கள் அப்படிங்கிறது அமைப்பிருக்கிறது. ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். இளைய சகோதரருடைய கருத்து வேறுபாடுகள் எங்கும், வன்பு வழக்குகள் குறையும், சற்று ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இருந்த போதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வரக்கூடிய ஒரு காலமாக ஒரு 2 மாதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அக்டோபர் மாதத்திலிருந்து ஒரு 30 நாட்கள் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மன தெளிவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு மனக்குழப்பம் இருக்கும். இது செய்யலாமா, வேண்டாமா, நடக்குமா, நடக்காதா, எதிர்காலத்தை நினச்சி கவலைகள் அப்படிங்கிறது வரக்கூடிய காலமாக இருக்கும். ஆனால் இந்த நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். எதனாலும் பார்த்துக்கரலாம், இதை எடுப்போம், நல்லபடியாக அமையும், வாழ்க்கையை மாற்றி அமைப்போம், தைரியமாக இருப்போம், தைரியமான முடிவுகள் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து அக்டோபர் மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கும், மன தைரியம் இருக்காது, பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும், திறமைகள் அறிவுகள் இருந்தும் பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்கும், ஒரு விதமான இறுக்கமான மனநிலைகள் இருக்கும், என்ன செய்ய போகிறோமோ அப்படிங்கிற கவலைகள்லாம் இருக்கும். அதை எல்லாத்தையுமே உடைத்தெடுக்கக்கூடிய காலமாக தான் இந்த அக்டோபர் மாதம் தொடக்கம் அப்படிங்கிறது அமையப்பட்டிருக்கிறது தனுராசி அன்பர்களுக்கு. அப்போ இந்த குழப்பம் தெளிவாக இருக்கும், சரியான முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை செய்தால் இது நடக்குங்கிற திட்டம் தீட்டக்கூடிய ஒரு காலம் அமையக்கூடிய காலமாக இந்த செப்டம்பர் மாதம் முதல் தொடக்கமாக அமைப்பட்டிருக்கிறது. ஸோ 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது ஒரு விதமான குழப்ப நிலையை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு காலமாக தான் அமைப்பட்டிருக்கிறது. தாய் தந்தையை விட்டு கொண்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். தாய் தந்தையாருக்கு சில உடல் ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், ஒரு மாத்திரையாவது எடுத்துக்கணும், ஒரு டேப்லெட்டாவது எடுத்துக்கிறோங்க மாதிரி சூழ்நிலைகள் இந்த செப்டம்பர் மாத காலத்தில் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறது. இதன் பிறகு வரக்கூடிய அக்டோபர் மாதத்திலிருந்து ஒரு நன்மையான காலங்கள் அப்படிங்கிறது தாய் தந்தை அமைப்புகளை தரக்கூடியதாக இருக்கிறது. இடமாற்றம் ஏற்படக்கூடியது, பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்கள், வெளிமாநிலங்கள் சென்று பணியாற்ற வேண்டியக்கூடிய காலநிலைகள் ஏற்படக்கூடியது ஒரு அற்புதமான நன்மைகள் நிறைந்த ஒரு விஷயமாக தான் அமைப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அனைத்தும் நன்மையாகவே நடக்கப் போகிறது தவிர எந்த விதமான பாதகமான பலன்கள் இல்லை. எப்படி தான் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. வன்பு வழக்குகள், எதிரிகள், பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள், இடப்பிரச்சனைகள், கொடுத்த கடன் வாங்க முடியல, பணப்பிரச்சனைகள், கடன் அதிகமாக இருக்குது, எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல, இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் விலகி போயிட்டு தெளிவான முடிவுகள், இவ்வளோ தானே கடன் இருக்குது, அடைச்சிடலாங்கிற நம்பிக்கை ஏற்படும், சம்பாத்தியங்கள் அதிகமாக இருக்கும், வழக்குகள் தீர்வுக்கு வரும், ஒரு முடிவுக்கு வரும், கணவன்மனைகள் பிரிந்து இருக்கிறாங்க அப்படின்னா சேர்ந்து வாழ்வதற்கான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும், குடும்பத்தில் சுபகாரிய அமைப்புகள் நடக்கும், பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்குன்னா பிள்ளைகள் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிற திருமணம் அமையல் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு திருமணம் அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். புத்திரபாக்கியம் தடை ஏற்பட்டிருக்கு, நாங்கள் போகாத கோவில்கள் இல்லை, செய்யாத பரிகாரங்கள் இல்லை, ஆனால் புத்திரபாக்கிய அமைப்புகள் தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. இதை எடுத்தாலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலமாக தான் இந்த ஆண்டுகள் செப்டம்பர் மாதத்தில் தொடக்கத்திலிருந்து அக்டோபர் மாதம் முதல் மிகப்பெரிய நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. தொழில் ஸ்தான அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் தினமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது தான் அமைப்பெறுகிறது. இதுவரைக்கும் சற்று குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். தொழிலில் ஒரு பெரிய ஒரு திருப்தி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான சூழ்நிலையாக இருக்குது. தொழிலில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறது. இந்த தொழிலில் கடைசி வரைக்கும் நம்ம இருப்போமாங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. எதிர்காலத்தை நினைச்சு கவலைகள் தரக்கூடியது, பண ரீதியான பிரச்சனைகள், கடன் ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெரும்பாலான விஷயங்கள் கஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் இந்த அக்டோபர் மாதம் முதல் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் மாற்றம் ஏற்படும். திடீர்னு வேலை பார்த்துட்டே இருப்போம், வேலை விட்டு வேறு உத்தியோகம் மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கும், இடமாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றங்கள் ஏற்படும், வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு கேள்விகள் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஆனால் அதன் பிறகு வரக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது அற்புதமாக இருக்கும். இதுவரைக்கும் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழக்கூடிய ஒரு காலமாக தான் இன்றைய வரைக்குமே இருந்திருக்கும். ஆனால் இனி வரும் காலங்கள்
அந்த வட்டத்தை உடைத்து நமக்கான ஒரு தகுதி, நமக்கான திறமை, நமக்கான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய காலம் தான் தனுராசி நபர்களுக்கு அமைய போகிறது. குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 பார்வைகளாக பார்ப்பார். குரு பகவான் உங்கள் ராசி லக்ன அமைப்புகளிலிருந்து 6ஆம் இடத்திலிருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இட ஸ்தானங்களை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ 6ஆம் இடத்தை குரு இருப்பது அப்படிங்கிறது ஒரு நன்மையான விஷயம், ஒரு ஆரோக்கியமான விஷயமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உடல் ரீதியான பிரச்சனைகள் தீரும், வியாதிகள் தீரும், கடன் பிரச்சனைகள் தீரும், மனக்குழப்பங்கள் தீரும், தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. எப்படியும் நம்ம வாழ முடியும், எப்படியும் நம்மளால் சாதிக்கும், எப்படியும் நம்மளால் முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அந்த நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஸோ 10ஆம் இடத்து அமைப்புகளை பார்வை பெறுகிறதால கண்டிப்பாக அரசாலக்கூடிய யோகம் அப்படிங்கிறது நிறைய தனுராசி என்பவர்களுக்கு அமைப்புகிறது. நிறைய தேர்வு எழுதிட்டேன், அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிட்டேன், வெற்றி கிட்ட போய் தோர்த்து போயிட்டேன், இதுக்கப்புறம் கிடைக்குமாங்கிற நம்பிக்கையும் எனக்கு கிடையாது, வயதும் ஆயிடுச்சு, அதனால் இதுக்கப்புறம் முயற்சி பண்ணல அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டுகள் கண்டிப்பாக உத்தியோகம் பெறக்கூடிய காலமாக இருக்கிறது. இதுவரைக்கும் உங்களோட முயற்சிகளும் உழைப்புகளும் இருந்ததை தவிர அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரலங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடிய காலமாக இருக்கிறதால் நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றிகள் பெறக்கூடிய காலங்கிறது அமைப்போகுது. அப்போ நிறைய தனுராசி நபர்களுக்கு அரசாலக்கூடிய யோகா அமைப்புகள், அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது அமையப்பெரிய ஒரு காலமாக இருக்கிறது. சுய தொழில் செய்கிற ஒரு மந்தமான நிலை, ஒரு முடக்கமான நிலை, பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லாத மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்டோபர், நவம்பர் மாத காலத்திலேருந்து ஒரு புதிய வாய்ப்புகள் இருக்கும். புதிய ஃபார்முலா, புதிய யுத்திகள் மூலியமாக, புதிய யுத்திகளை கையாண்டு, புதிய நண்பர்கள், புதிய பார்ட்னர்ஷிப் மூலியமாக சுயதொழில் மிகப்பெரிய லாபங்கள் இருக்கும். சுயதொழில் அமைப்புகள் பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய காலமாக இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு பதவி உயர்வுகள் ஏற்படுது, இடமாற்றங்கள் ஏற்படுது, உயர்ந்ததொரு நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிறைய தனுராசி நண்பர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைப்பெறுகிறது. நிறைய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு திருமணம் வைத்து கொடுப்பது, பிள்ளைகள் சுபகாரிய அமைப்புகள் செய்வது, பேரப்பிள்ளை எடுக்கக்கூடிய காலங்கள் வரக்கூடியது, இப்போ பிள்ளைகளுக்கு கல்விக்காக வெளிநாடுகள், வெளிமாநிலங்கள் சென்று வருவது, ஸோ இந்த மாதிரியே சுபகாரிய அமைப்புகள் அப்படின்னு வீட்டில் நடக்கும். மண்மனை வாங்கக்கூடிய அமைப்புகள், வீடு வாங்கிட்டு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறேன், ஒரு இடம் வாங்கியிருக்கேன், வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப செலவுகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும். செலவுகள் அதிகமாக சுபத்துவம் அதிகமாக இருக்குமே தவிர பாதுத்துவம் அப்படிங்கிறது இல்லாத ஒரு காலமாக இருக்கிறது. நிறைய செலவுகளாகும், அதுக்கேற்ற வருமானங்கள் வரக்கூடியதாக இருக்கும். சுபமான அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக தான் தனுராசி என்பவர்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கிறது. ஸோ குடும்ப அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். கணவனை கூட இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அன்பு அன்னுண்ணியங்கள் அதிகரிக்கும். ஒருவருக்கு ஒரு புரிதல் இருக்கும். விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ எதனாலும் பரவாயில்லைங்க, நம்ம ஒன்றா இருந்து வாழ்க்கையை பார்த்துக்கிறலாம், நம்ம கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறலாம், பார்த்துக்கிறலாம், எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டோம், இதெல்லாம் என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு கணவன் மணி கூட புரிதல் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறது. பிரிந்த தம்பதிகள் ஒன்றாக இணையக்கூடிய காலமாக இருக்கும். சுபகாரிய அமைப்புகள் இல்லத்தில் நடக்கும். சுபகாரிய அமைப்புகளுக்கு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடியது. சமூகத்தில் மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஸோ ஒரு அற்புதங்கள் நிறைந்த ஒரு காலமாக தான் இந்த 2024 அக்டோபர் முதல் ஏப்ரல் 2025 வரை அமைய போகிறது. எதெடுத்தாலும் வெற்றி, எதெடுத்தாலும் லாபங்கள் தான். ஆனால் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது தாயாருக்கு சற்று உடற்ஜன பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியது, மனை சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது, ஏதோ ஒரு விதமான ஒரு தடை ஏற்படுத்திக்கிட்டே இருப்போம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலங்களில் ராகிய தோஷ பரிகாரங்கள், அது நவகிரக வழிபாடுகள் செய்து வருவது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். துர்க்கை வழிபாடு செய்து வருவது அப்படிங்கிறது தனுராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை கொடுக்கக்கூடியதாக அமையப்படுகிறது. திருச்செந்தூர் முருகர் வழிபாடு செய்து வருவதும் தனுராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையும் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது அமைப்பெறுகிறது. குலதெய்வ வழிபாடுகள் ஏற்படும். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறங்க. துர்க்கை வழிபாடு செய்து வாருங்கள். திருச்செந்தூர் முருக வழிபாடு செய்து வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை மாற்றம் தரக்கூடிய காலமாக இந்த கால நிலையில் அமையப்போகிறது. அப்போ மறக்காமல் வழிபாடு அப்படிங்கிறது செய்து வாருங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது கடன் பிரச்சனை. எவ்வளவோ விஷயங்களை சரி செய்தாலும் இந்த கடன் பிரச்சனை மட்டும் தீராத ஒரு விஷயமா இருந்துக்கிட்டே இருக்குது. கடனை குறைக்க ஒரு பக்கம் கடன் அதிகமாகிட்டே இருக்குது. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இனி வரும் காலங்களில் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல், நுட்பம், திறவு, ஏதோ ஒரு விஷயத்தில் சமாளிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும். படிப்படியாக கடன் குறையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இது வரைக்கும் வரன்னு பார்த்துட்டே இருக்கிறேன்,
திருமணமே அமையலை அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு திருமணம் அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. புதிய இடங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள், புத்திரபாக்கியம் அமையக்கூடிய அமைப்புகள், ஸோ அனைத்துமே அற்புதமாக அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மந்தநிலை இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், மறதி இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் முதல் படிப்படியாக மாற்றம் அடைந்து வாழ்வில் வெற்றி பெறுக்கான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. சில தனுராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். உடல் உஷ்ணங்கள் ஏற்படுறது, உடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் பிரச்சனை வரக்கூடியது, தோல் சார்ந்த விஷயங்கள் வரக்கூடியது, ஒரு மந்தநிலை இருக்கக்கூடியது, கண் பிரச்சனை இருக்கக்கூடியது, ஒரு நெகட்டிவான விஷயங்களாக இருக்கக்கூடியது, ஒரு தெளிவாக இருக்க முடியாத நரம்பு சார்ந்த விஷயங்கள், கண் பார்வை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஸோ அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் மாதத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமைப்போகிறது, நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு காலமாக அமைப்போகிறது. அப்போ எதை பற்றியே கவலைப்பட வேண்டாம். ஒரு அற்புதமான காலமாக தனுராசி அன்பர்களுக்கு இந்த 2024 ஏப்ரல் முதல் 2025 வரை அமையப்போகிறது. இனி வரும் காலங்கள் ஒரு அற்புதமான காலங்களாக அமையப்போகிறது. நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் தீர்க்க ஆயுளுடன் வாழ வேண்டும்.